Hallelujah. Hallelujah. Be fruitful and multiply. That's the theme of this year. பருகி பெருகி கனி கொடுங்கள், இதுதான் இந்த வருஷத்தினுடைய திறவுகோல் வசனம். God created man to be fruitful and to multiply and rule over everything on earth. மனிதன் இந்த பூமியை ஆளுகை செய்யவும் பூமியில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்யும்படியாய் தேவன் மனுஷனை உருவாக்கினார். Amen. In Genesis 1:28 we saw on the New Year's Day, God, when he created you and me, he said, be fruitful, multiply and fill the earth and subjugate it, putting it under your power, rule over, dominate the fish of the sea, the birds of the air, and every living thing that moves upon the earth. புத்தாண்டு தினத்தன்று நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் தேவன் மனுஷனை படைத்த பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். But through his disobedience, Adam and mankind handed over his authority to rule and reign to Satan. ஆனால் ஆதாமுடைய அல்லது மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலேயே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சியை, அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுகையை அவன் சாத்தானுக்கு கொடுத்து விட்டான். இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்ட போது சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவனுடைய சித்தம் சாத்தான் கையில் ஏதாவது வல்லமை கொடுக்கணும்னு இல்லவே இல்லை. சாத்தானுக்கு வல்லமையை கொடுத்தது நம்முடைய மூதாதையனாகிய ஆதாம். And that is the same thing that is happening even today. As believers, you are not recreated, you are not born again to give any power to Satan, because you are giving that power to Satan. அப்படி போல இன்றைக்கும் மறுபடியும் பிறந்த நீங்களும் நானும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், நம்முடைய அதிகாரத்தை நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலேயே நாம் சாத்தானுக்கு கொடுத்து விடுகிறோம். Amen. Amen. You don't have to give it. நீங்கள் அதை கொடுக்க கூடாது. That is not the design of the cross, that is not the design of the open grave, that is not the design of the glorified Jesus Christ. திறக்கப்பட்ட அந்த கல்லறைக்கோ சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காரியத்துக்கோ அல்லது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையின் அந்த அதிகாரத்துக்கும் அது அல்ல உருவாக்கப்பட்ட காரியம். For you to live in fear and worries, in disease, in sin, in disobedience, in fear of Satan and situations and future, this is not the design of Good Friday and Easter. நீங்களும் நானும் பயத்திலும் மரண பயத்திலும் கீழ்ப்படியாமையிலும் வியாதியிலும் சாத்தானுக்கு பயந்து ஒடுங்கி இருக்கும்படியாக அந்த பெரிய வெள்ளியோ உயிர்த்தெழுதலின் அந்த ஈஸ்டர் நாளோ உருவாக்கப்படவில்லை. Amen. Just as the Garden of Eden was created for man, Adam and Eve, to rule and reign, you and I, all those who have been born again, who have accepted Jesus Christ, who have been baptized in the Holy Spirit, we are here to rule and reign and be fruitful and to multiply. ஏதேன் தோட்டத்திலே எப்படி தேவன் மனிதனை உருவாக்கி அந்த சர்வ பூமியையும் ஆளுகை செய்ய, ஆட்சி செய்ய, தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்தி அவைகளை மேற்கொள்ளும்படியாய் அந்த அதிகாரத்தை கொடுத்தாரோ, அப்படி போலவே இன்றைக்கும் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் அதே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. விசுவாசிக்காதவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? பரவாயில்ல, நிறைய பேர் மதில் மேலே பூனையா இருக்கிறாங்க. Last month we saw another key to bearing fruit. It is from slavery to reigning. கழிந்த மாதத்திலே இதற்கான ஒரு திறவுகோலை குறித்து நாம் தியானித்தோம். அடிமைத்தனத்திலிருந்து ஆளுகைக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அடிமைத்தனத்திலிருந்து ஆளுகைக்கு. Amen. Amen. In Romans 5:17, for if because of one man's trespass death reigned through that one man, much more will those who receive the abundance of grace and the free gift of righteousness reign in life through the one man Jesus Christ. ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம் நமக்கு சொல்கிறது, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க
கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. Amen. ஆமென். Please understand this logic. இந்த 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 தத்துவத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். Before you accepted Jesus Christ as your personal savior, you were a sinner because of Adam's sin. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக ஆதாமனுடைய பாவத்தினாலே கீழ்ப்படியாமையினாலே நீங்கள் பாவிகளாக இருந்தீர்கள். Not because you committed sin, because you were born a sinner. நீங்கள் பாவம் செய்ததினால் அல்ல, நீங்கள் பாவிகளாக பிறந்ததினால் பாவிகளாக இருந்தீர்கள். நீங்க பாவம் செய்ததனால பாவிகளாக இல்ல, பாவிகளாய் பிறந்ததனால பாவம் செஞ்சீங்க. புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? ஆமென். ஆமென். பிறந்த பச்சை புள்ள பாவத்தில் தான் பிறந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும், மதர்ஸுக்கு தெரியும். எப்போதும் சுயநலம் தான். நான் எப்படா பால் குடிக்கலாம், அம்மா தூங்குதா அப்பா தூங்குறாங்களா கவலையே கிடையாது. தட் இஸ் ஹவ் we are all conceived, we are conceived in sin. இப்படிதான் நாம் ஒவ்வொருவரும் பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டிருக்கிறோம். And in Romans 5:17 is such a wonderful, simple but very profound teaching that Paul gives. By the same token, we were made righteous in the new covenant, not because we do righteous things, but because of that one man, Jesus Christ. ஆனால் ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் பவுல் மிகவும் ஆழமான ஒரு தரிசனத்தை, ஆழமான ஒரு சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி ஆதாம் ஏவாள் வீழ்ந்தார்களோ அதே போல நீங்களும் நானும் ஒரு மனுஷனுடைய, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், பீடி சிகரெட் குடிக்கிறது இல்லை, தண்ணி போடுறது இல்லை, ட்ரக் அடிக்கிறது இல்லை, கெட்ட வார்த்தை சொல்கிறது இல்லை, விக்கிரகத்தை கும்பிடுறது இல்லை, இப்படி நிறைய லிஸ்ட்டு சொல்லுவாங்க அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு. அதெல்லாம் நல்லது. ஆனால் நீங்கள் அதை செய்கிற நல்லதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு ஆண்டவருடைய நீதி இருக்கிறதுனால செய்கிறீங்க. ஆமென். 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 Because you are already righteous, the moment you accept Jesus Christ, He puts His cloth on you. You are already righteous. And because of that, you give up smoking, drinking, adultery, all those things. You do that because you are already righteous. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு நீதியின் சால்வையை உடுத்தி நீதிமான்களாய் ஆக்கப்பட்டபடியினால் நீங்கள் அந்த நீதியின் கிரியைகளை அவர் மூலமாய் செய்கிறீர்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So never go to camps or any other place and teach them, stop this bad habit, you will be born again. Do this or don't do this, you will be born again. That will be only at this level. This will not go anywhere. ஆகையால் நீங்கள் கேம்புகளுக்கோ அல்லது மற்ற இடங்களுக்கோ சுவிசேஷம் சொல்ல போகும்பொழுது நீங்கள் இந்த பீடி சிகரெட்டை விட்டுருங்க அல்லது தண்ணி அடிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க அப்படின்னா ரட்சிக்கப்படுவீங்க என்கிற அந்த கீழ்மட்டமான குறைவான இந்த சத்தியத்தை இந்த காரியத்தை தயவு செய்து சொல்லாதிருங்கள். That is a powerless, cheap gospel. அது வல்லமை இல்லாத தரக்குறைவான சுவிசேஷம். The real gospel has power. Believe in Jesus Christ, you are righteous. உண்மையான சுவிசேஷத்திற்கு வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய், நீதிமானாய். All these chains will be broken automatically. எல்லா சங்கிலிகளும் உடனடியாக முறிக்கப்படும். Amen. Amen. You don't have to decide and struggle to give up your bad habits. Jesus will release you. நீங்கள் போராடி இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் தடுமாற வேண்டாம். இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். Amen. Amen. Believe on Jesus Christ. இயேசுவின் மேல் விசுவாசம் வை. He is setting you free. அவர் உன்னை விடுதலையாக்குவார். He is making you righteous. அவர் உன்னை He நீதிமானாக்குவார். is making you strong. அவர் உன்னை பலவானாய் மாற்றுவார். Hallelujah. Hallelujah. That is the gospel. அதுதான் That சுவிசேஷம். is the power gospel. அதுதான் வல்லமையின் Dear சுவிசேஷம். brothers and sisters, அன்பான சகோதரனே சகோதரியே, you and I are called to produce much fruit. நீங்களும் நானும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and I are destined to reign in life. நீங்களும் நானும் ஜீவனில் ஆளுகை செய்யும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். Amen. You are called to be, I am called to be, mandated to be a soul winner. நீங்களும் நானும் ஆத்தும ஆதாய பணிக்காக அந்த பொறுப்பை கொடுத்து நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜீவன்ல இருக்கிற எல்லா காரியங்களும் உங்க காலுக்கு கீழே இருக்கணும், உங்க தலைக்கு மேல போக கூடாது. ஆமென். புரியுதா?
எந்த பிரச்சனையோ, வேலையில் இருக்கிற பிரச்சனையோ, வீட்டில் இருக்கிற பிரச்சனையோ, உங்க சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையோ, அதெல்லாம் உங்க காலுக்கு கீழே இருக்கணும், தலைக்கு மேலே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். ஆமென். You are supposed to rule and reign over these things. இப்படிப்பட்ட இந்த உலகத்தின் பாடுகள் பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொண்டு ஆளுகை செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. Only when you get it, grasp it inside, you are called to be the top, not the bottom. You are called to be the head, not the tail. Excellence will follow you. நீங்கள் வால் அல்ல தலையாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கீழாக அல்ல நீர் மேலாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற அந்த சத்தியத்தை உண்மையாய் உணர்ந்து புரிந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். And many of our young boys and girls, they often confess, I am weak in mathematics, I am weak in Arabic, I am weak in science, I am weak in this. நம்முடைய வாலிப பிள்ளைகள் அடிக்கடி தங்களுடைய படிப்பில் நான் கணிதத்தில் நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் அரபிக்கில் பலவீனமாக இருக்கிறேன், நான் இந்த பாடத்தில் பலவீனமாக இருக்கிறேன் என்று அறிக்கை இடுவதுண்டு. If you stop there and your parents are not teaching the gospel, நீங்கள் அங்கேயே நிற்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு சுவிசேஷத்தை போதிக்கவில்லை என்று whenever your children say that, ask them to complete that sentence. உங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட குறைவான காரியங்களை சொல்வார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த அந்த வாக்கியத்தை அங்கே முடிக்க சொல்லாதிருங்கள். If your son or daughter says, I am weak in math, you complete the sentence, that his grace is sufficient for you. ஆமென். உங்களுடைய பிள்ளை கணிதத்தில் நான் பலவீனமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் உன்னுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Where you are weak, that is where he is strong. நீங்கள் எங்கே பலவீனமாய் இருக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் பலவானாய் இருக்கிறார். Where you are weak, that's where God takes glory. எங்கே நீங்கள் பலவீனராய் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் தேவன் மகிமைப்படுகிறார். Some of you guys are thinking about financial problems. உங்களில் சிலர் பண பிரச்சனைகளை குறித்து பேசுவதுண்டு. Confess it. அறிக்கையிடுங்கள். My God will supply all my needs. என்னுடைய தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். Hallelujah. Hallelujah. Don't ever stop with just talking about your problem. Talk about God. Talk about His all sufficiency. Talk about the almighty power and grace of God. உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசி அங்கேயே நிறுத்தி விடாதீர்கள். தேவனுடைய வல்லமை குறித்து, தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, தேவனுடைய மகிமை குறித்து அந்த இடத்தில் அறிக்கையிடுங்கள். Hallelujah. Hallelujah. You are chosen to be a steward to the riches of Jesus' kingdom on this earth. இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மகிமையை, அந்த ஐஸ்வரியத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆளுகை செய்கிற உக்கிரானக்காரனாக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ராஜாவின் பிள்ளைகள். நீங்கள் ராஜாவின் பிள்ளைகள். யாருமே பார்த்து சொல்ல மாட்டீங்க. நீங்க இந்த ஆளான்னு நினைக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, you are sons and daughters of the King of Kings and the Lord of Lords. நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய கர்த்தாதி கர்த்தாவுடைய மகளாக இருக்கிறீர்கள், மகனாக இருக்கிறீர்கள். Amen. Amen. எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, பக்கத்துல இருக்கிறவர் குறித்து எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப தயங்கி கை தூக்குறாங்க. பிரதர் கைவே தூக்க மாட்டேங்கிறாரு. You are called by our Lord Jesus Christ to be a success, to enjoy wealth and health. நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றியாளனாக, ஆரோக்கியத்திலும் ஆசீர்வாதத்திலும் நீங்கள் மேன்மை உள்ளவர்களாக இருக்க இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். And you are empowered to enjoy a life of victory over sin, sickness, sorrows and Satan. பாவத்தின் மேல், வியாதியின் மேல், துக்கத்தின் மேல், சாத்தான் மேல் நீங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். ஒரு பாட்டு இருக்குல்ல, சாத்தானின் அதிகாரம் எல்லாம். யாருக்காவது தெரியுமா அந்த பாட்டு? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார், என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே
It is not the Lord's desire that you and I live a life of mediocrity and failure. நீங்களும் நானும் தோல்வியான அல்லது அரைகுறையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டம் அல்ல. God wants every single believer to bear fruit in his vineyard. தேவன் தம்முடைய திராட்சை தோட்டத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளும் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants you and me to have a position of influence. நீங்களும் நானும் செல்வாக்கு நிறைந்த ஒரு பதவி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Whatever you are doing, whether you are a humble worker or you are in a good top position, it doesn't matter, or you are a housewife, whatever your occasion is, you are destined to reign in life because Jesus is the Lord of your life. நீங்கள் எந்த தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும், ஒருவேளை தாழ்வான ஒரு வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், உயர்ந்த பதவிகளை வகிக்கிறவர்களாக இருக்கலாம், வீட்டு வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், என்ன வேலை செய்தாலும் உங்களை அழைத்த தேவன் அவர் மேன்மையான மகத்துவமுள்ள தேவனை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் அவைகளின் மேல் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Amen. Amen. Today and the next month we will learn 2 keys to bear fruit, more fruit and much fruit in a very simple, easy way. கனி கொடுக்க, அதிக கனி கொடுக்க, மிகுந்த கனி கொடுக்கும்படியான 2 திறவுகோல்களை மிகவும் எளிமையான முறையில் இந்த மாதமும் அடுத்த மாதமும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். How do I? It's not. My explanation is not simple. Actually, bearing fruit is simple. நான் உங்களுக்கு விளக்குகிற காரியம் எனக்கு எளிதாக தெரியவில்லை, ஆனால் கனி கொடுக்கிறது மிகவும் எளிமையான காரியம். ரொம்ப எளிதாய் ஆண்டவர் நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்று காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். நம்ம கனி கொடுப்பது என்பது எவ்வளவு எளிதுன்னு பார்க்க போறோம். First key, முதலாவது திறவுகோல், remain in Jesus to produce much fruit. மிகுந்த கனிகளை கொடுக்க இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். So just to wake up everybody, ஏன்னா லைட் அணைச்சவன நிறைய பேர் தூங்க போயிட்டாங்க, அப்படி கையெல்லாம் கட்டிட்டு இப்படி வர படுத்திருக்காங்க. John 15 chapter, first 8 verses we are going to read together. யோவான் 15வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எழுந்து நின்று வாசிக்கலாம். John 15. Those who have English Bible, you also have to read aloud. யோவான் 15வது அதிகாரம், ஆங்கில வேதாகமும் இருக்கிறவர்கள் தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். Hallelujah. Hallelujah. There is so much power in these verses. இந்த வசனத்தில் மிகுந்த வல்லமை இருக்கிறது. How many of you think this is true? இதில் உண்மை என்று உங்களில் எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் கை தூக்க கூட கஷ்டப்படுறாங்க. உண்மையா இல்லையா? அது யார் சொன்னது? இது சத்தமா? யாரை பத்தி சொல்லியிருக்காரு? யாரை பத்தி சொல்லியிருக்காரு? என்னை சத்தமா சொல்லுங்க. என்னை அந்த பக்கம் அங்க கிராண்டிசன் பக்கம் சத்தமே வர மாட்டேங்குது. யாரை பத்தி சொல்லியிருக்காரு? என்னை குறித்து. ஆமென். உங்களை குறித்து சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. ஜெபம் ஜெபிக்கும் போது நீங்க என்ன ஜெபித்தாலும் நடக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா இருக்காதா? இருக்காதா? நான் ஜெபிக்கிறதே இல்லைன்றாங்க சில பேர். இங்க யாராவது ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு காலையில் யாராவது ஜெபம் பண்ணீங்களா? எத்தனை கிடைச்சது ஜெபம் பண்ணது?
நான் கிடைக்கும்ன்றாங்க, கிடைக்கலாம். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, என்ன போட்டிருக்கு? கேட்டுக்கொள்கிறது எதுவோ என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க செய்ய வேணாம், ஆண்டவர் செய்வார். ஆமென். Hallelujah. Hallelujah. Whatever you ask, that's what it says in English. கேட்டுக்கொள்வது எதுவோ What you desire, you will ask what you desire and it shall be done to you. நீங்கள் விரும்புகிற காரியம் எதுவோ நீங்கள் கேட்கிறது பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. 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 When you are attached to the wine, the main plant, நீங்கள் அந்த திராட்சை செடியோடு கூட இணைந்திருந்தால் you are not going to ask for apple or plums. நீங்கள் எனக்கு ஆப்பிள் வேணும் அல்லது ப்ளம் என்று கேட்க மாட்டீர்கள். Why? ஏன்? You are attached to a grape நீங்கள் wine. திராட்சை செடியில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். So what will you ask? எதை கேட்பீங்க? Grapes. And he will give you grapes. நீங்கள் கேட்கிறது திராட்சை, நீங்கள் தேவன் உங்களுக்கு திராட்சை பழத்தை கொடுப்பார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. God is focused on our bearing fruits. நானும் நீங்களும் கனி கொடுக்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். The Lord does everything for the purpose of increase in our life. நம்முடைய வாழ்க்கையின் பெருக்கத்துக்கு ஏற்ற எல்லா காரியங்களையும் செய்கிறார். If we read the parables that Jesus taught in the New Testament, so many parables talk about how God the Father is looking for increase in your life. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அநேக ஊமைகள் உண்டு. அந்த ஊமைகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவன் உங்களுடைய பெருக்கத்துக்கேற்ற என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள். It is not God's will, it is not God's pleasure that we just come once a week to the church and rub our rear end in the chair and go home and just go on our own way. ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து நம்முடைய பின்பக்கத்தை தேய்த்து கொண்டு வந்தது போல போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமோ அல்லது சந்தோஷமோ கிடையாது. That is the religion that is teaching you that. இதை மதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. சபையில் அங்கத்தினராக இருக்க வேண்டும், வந்து உட்கார்ந்து அப்படி கொஞ்சம் ஏதாவது ஆஃபரிங் வந்துச்சுன்னா கையில் இருக்க சில்லற காசை போட்டுட்டு போயிடலாம். This is what the religion teaches you. இது நாம் பின்பற்றுகிற காரியம், இதை மதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. Our Father, He is interested in what you are going to make out of your life for Him. ஆனால் நம்முடைய பிதாவோ உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவருக்காக நீங்கள் எதை சம்பாதிப்பீர்கள் என்பதை குறித்து தேடிக்கொண்டிருக்கிறார். In Tuesday Bible study we looked at the parable of talents. செவ்வாய் பைபிள் தியானத்தில் நாம் தாளந்துகளை குறித்து நாம் தியானித்தோம். It is a scary parable that Jesus taught. இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த உவமை பயப்படுத்தக்கூடிய உவமை. Whether you have 5, 3 or 1, Jesus is expecting 100% return on what He has given you. நீங்கள் ஒருவேளை 5 தாலந்து அல்லது 3 தாலந்து அல்லது 1 தாலந்துவாக இருக்கலாம். என்ன தேவன் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தாரோ அதனுடைய 100 மடங்கு பிரதிபலனை உங்களிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். Your false humility will not work in front of Jesus Christ. உங்களுடைய மாயமான தாழ்மை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு நாள் நடக்காது. எனக்கு ஒண்ணு இல்ல பிரதர், எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு பட்டம் கிடையாது, எனக்கு பணம் கிடையாது, எனக்கு அந்தஸ்து கிடையாது, ஏதோ இருந்தேன் போனேன், நான் யாருக்கும் தீங்கு பண்ணல, உங்களை பார்க்க வந்துட்டேன். அப்படி சொல்லலான்னு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் கூட முக்காவாசி பேர் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். In the parable of talents, Jesus, not me, Jesus says, take him away, throw him into the outer darkness. That is what is going to happen to millions and millions of people who think they are Christians, who are baptized, who even spirit baptized, but just rubbing the rear end in the church and going home to sleep. Not a single soul won for the Lord, for His glory. This is how we live, and then we are going to meet our Maker, meet our Judge one day, and that's what you are going to hear, I am going to hear.
தாலந்துகளின் உவமைகளை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நான் அல்ல, இயேசு சொன்னார். அந்த அவன் அதை மடங்காக 100% பெருக்காத அந்த ஊழியனை குறித்து இவனை புறம்பான இருளிலே கொண்டு போய் விடுங்கள் என்று சொன்னார். இது இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காரியம் நடக்க போகிறது. Amen. Take Suvita for example. She has a talent of piano. ஸ்வேதாவை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். பியானோ வாசிக்கக்கூடிய தாளந்து இருக்கிறது. Jesus will ask one day, how many hearts you touched? How many people came to tears when you played piano? He will ask. நீ பியானோ வாசிக்கும் பொழுது அதை கேட்கிற எத்தனை பேருடைய இருதயத்தை மனதை நீ தொட்டாய் என்று இயேசு கிறிஸ்து ஸ்வேதாவோடு He will certainly ask. For everyone with any talent. The other parable Jesus taught was the parable of Meena, the Rathal. The other parable. பணத்தை அந்த ராத்தலை குறித்த அடுத்த ஊமைகளை குறித்து இயேசு சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு இடத்திலும் இதைத்தான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தார். 10 people were given each one. 10 பேருக்கு ஒவ்வொரு அந்த ராத்தலை கொடுத்தார். No difference. வித்தியாசம் கிடையாது. We all have the same life. நம்ம எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை. We all have 24 hours in a day. ஒரு நாளில் 24 மணி நேரம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. We all have Christ living in us. கிறிஸ்து நமக்குள் கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்கிறார். Same Holy Spirit is living in each one of us. பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்கிறார். Yes or no? ஆமாவா There இல்லையா? are so many things he has given us equally. நம் ஒவ்வொருவருக்கும் அநேக காரியங்களை சமமாக கொடுத்திருக்கிறார். There also he expects 100%. அங்கேயும் 100% நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பார். Hallelujah. Hallelujah. ஒண்ணுமே இல்லாட்டியா நான் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, என்னோட இன்னொரு ஆளை கூட்டி போகணும் பரலோகத்துக்கு. ஒண்ணும் இல்லைன்னா ஒரு ஆளையாவது கூட்டி போங்க. Amen. Amen. We can't fool him. நம்ம அவரை ஏமாற்ற முடியாது. But we don't have to fool him because he has given us the promise. நமக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை He has கொடுத்திருக்கிறபடியால் given us the power. நமக்கு வல்லமையை ஆண்டவர் I கொடுத்திருக்கிறார். want you to see how God thinks. நானும் நீங்களும் தேவன் எப்படி சிந்திக்கிறார் என்று நினைத்து பார்க்க வேண்டும். God is not a communist, God is not a socialist. தேவன் ஒரு சமத்துவ கொள்கை உடையவரோ அல்லது ஒரு கம்யூனிசவாதியோ கிடையாது. God is a businessman. அவர் ஒரு வியாபாரி. He multiplies. அவர் பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார். He is interested in multiplying. அவர் பெருக்கத்தில் விருப்பமாயிருக்கிறார். That is why he created you and me. அதற்காக தான் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தார். Everything in nature tells you that. இயற்கை அதை உங்களுக்கு போதிக்கிறது. Amen. Amen. You look at a plant. It has a seed, it has a fruit that has multiplication built inside. ஒரு செடியை எடுத்துக்கொள்வீர்களானால் அதற்குள் விதை இருக்கிறது, அந்த விதைக்குள் ஜீவன் இருக்கிறது, அது அதை அடுத்த சந்ததியை பெருக்குகிறது. You just look at the birds of the sky. ஆகாயத்து பறவைகளை நீங்கள் பாருங்கள். In this season birds are coming from Russia to this place, to Abu Dhabi. இந்த நாட்களில் ரஷ்யாவிலிருந்து பறவைகள் அபுதாபிக்கு வருகிறது. You will be amazed how God has programmed these birds to escape the harsh winter, to come here, and then they go back and hatch and they multiply back home in Russia. கடுங்குளிரில் அந்த இடத்திலிருந்து தப்பிக்கும்படியா இந்த இடத்தில் வந்து அவைகள் பெருக்கம் செய்து குஞ்சுகளை பொரிக்கக்கூடிய அளவுக்கு அடுத்து மறுபடியும் திருப்பி அந்த இடத்தில் போகிற அளவுக்கு எவ்வளவாய் தேவன் அவர்களை இருக்கிறார். அந்த ஞானத்தை நீங்கள் பாருங்கள். Hallelujah. Hallelujah. You can read about whales and dolphins. These guys travel thousands and thousands of miles. They go from Japan all the way to Alaska. They hatch, they bring out babies and then they bring them back. கடல் வாழும் ஜந்துக்கள், அவைகளில் அநேக கடல் வாழும் ஜந்துக்கள் ஜப்பானிலிருந்து இன்னும் பல இடங்களுக்கு போய் அவர்கள் அங்கே குட்டியிட்டு அவைகளையும் கொண்டு திருப்பி தன்னுடைய இடத்துக்கு திருப்பி போகிறது. God has designed this great cycle of life, cycle of productivity. தேவன் வாழ்க்கையின் அந்த சுழற்சி, பெருக்கத்தின் அந்த சுழற்சியை தேவன் அந்த தன்னுடைய சிருஷ்டிப்பில் உருவாக்கி இருக்கிறார். He himself has provided supernatural increase in each one of us. நம்மில் ஒவ்வொருவருக்கும் அதே போல இயற்கைக்கும் அப்பாற்பட்ட முறையில் அப்படிப்பட்ட பெருக்கத்தின் தன்மையை கொடுத்திருக்கிறார். ஆமென். 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 நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் இல்லையா? ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? கடல் மணலை விட அதிகம். ஒரு பிள்ளை இல்லாதவன் 75 வயசுல. நீங்க
நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆமென் ஆமென். ஆமென். I am telling you, if you believe this with all your heart, உங்களுடைய முழு மனதோடு கூட நீங்கள் இதை விசுவாசிப்பீர்களானால், you receive this with all your heart. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், If the Lord's coming is tarries 100, 200, 300 years from now, your effect will be going on and on and on. இன்றையிலிருந்து 200 300 வருஷங்களுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வருவாரானால் உங்களுடைய அந்த பெருக்கத்தின் தாக்கம் தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கும். Somebody you shared the gospel with, he is going and sharing with somebody else, their children, their grandchildren. It is designed to spread and multiply all nooks and corners of the world. நீங்கள் ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருப்பீர்களானால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள், அவருடைய பேர பிள்ளைகள், அவர்கள் இந்த உலகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். Amen. Amen. Right here there were so many children sitting 20, 30, 40 years back. They are in all kinds of corners of the earth now. From Moldova, America, Canada, Hungary, all you name the country, our children are spreading all over. Did we ever think like that? But God thought like that. This is how He will multiply. இந்த இடத்திலும் நம் மத்தியிலே 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னதாக இருந்த எல்லா பிள்ளைகளும் உலகத்தின் நீங்க எந்த இடத்தை சொல்கிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் பிள்ளைகள் போய் அங்கே தேவனுக்கு சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. It's not that you somehow have to really struggle hard. Somebody is scratching his head. I have not even brought one person to Christ. How do I do that now today? நீங்கள் ஏதோ பயங்கரமாக போராடி அழுத்தத்தை பெற்று தலையை சொரிஞ்சிட்டு இதுவரைக்கும் நான் ஒரு ஆத்மாவை கூட கொண்டு வரல, எப்படி ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும் அப்படிங்கிற போராட வேண்டிய தேவையில்லை. The simple thing is just stay attached to the vine. You will bear fruit. எளிமையான காரியம் என்னவென்றால் நீங்கள் அந்த செடியோடு கூட இணைந்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். Amen. Amen. He will do the pruning, அவர் உங்களை சீர்படுத்துவார். but to make you produce fruit, more fruit and much fruit. நீங்கள் கனி கொடுக்க, அதிக கனி கொடுக்க, மிகுந்த கனி கொடுக்க சீர்படுத்துவார். Amen. Amen. You don't have to go around saying, I claim grapes. I am confessing grapes. I am confessing big harvest. You don't have to say all that. You just stay attached to Jesus. Fruits will come. நான் இப்பொழுது கனி கொடுப்பேன், நான் இப்பொழுது போய் கனி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அறிக்கையிடவோ அல்லது நீங்கள் அவர்களை உரிமை கொள்ளவோ வேண்டாம். நீங்கள் கிறிஸ்துவில் இணைந்திருந்தால் போதும், நீங்கள் தானாக கனி கொடுப்பீர்கள். Amen. Fruit is a natural product. கனி என்பது ஒரு இயற்கையான வெளிப்பாடு. Hallelujah. Hallelujah. Amen. நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, திராட்சை பழம் இல்லாட்டி எந்த பழமாவது காயெல்லாம் பார்த்திருப்பீங்க. It's amazing how these things come. The flower comes. Right now we have a Murungaka tree in our garden. You just see the flower. It has nothing to do with what you are going to get. But beautifully, suddenly one day that little thing comes out. It comes out. I am not, we can pour water, all this, but nobody ever poured Murungaka into that thing. That comes out by itself, by nature. இந்த பெருக்கத்தின் கனி கொடுக்கக்கூடிய அந்த பரிணாமத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு செடியினுடைய அந்த பூவை பார்த்தால் அதனுடைய கனிக்கும் வரக்கூடிய கனிக்கும் அந்த பூவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஒரு முருங்கைக்காயை பார்த்தா அவ்வளவு நீளமாக இருக்கும், ஆனால் அதனுடைய பூ மிகவும் சிறிதாக இருக்கும். அதுதான் தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எங்க வீட்டில் இப்போ சுரக்காய் பரங்கிக்காய்லாம் வந்திருக்கு. எவ்வளோ பெருசு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? திருநூட்டு பூவில் தான் இருக்கும். பரங்கி பூ இவ்வளோ பெருசு அப்படின்லாம் இல்லை, எப்படியும் ஆண்டவர் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. கிருபாவுக்கு நிறைய ஃபார்மிங்லாம் தெரியும், அதனால முதலே சொல்லி முடிச்சிட்டார் 2 வாரத்துக்கு முன்னாடி. எப்படி பாருங்க. The thing is, you don't have to strive, you don't have to struggle, you just stay attached to Him. You will produce what He says, the right type of fruit. கனி கொடுக்கிற காரியத்தில் நீங்கள் முயற்சி செய்து போராடி மேற்கொண்டு எப்படியாவது கனி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்கு தானே வருத்தி கொள்ள வேண்டிய தேவையில்லை. நீங்கள் கிறிஸ்துவில் அந்த செடியில் நிலைத்திருப்பீர்களானால் அவர் நியமித்த அந்த கனியை கொடுப்பீர்கள். Hallelujah. Hallelujah. In this portion, this beautiful portion, Jesus and the triune God is, you can see God in 3 persons in this example. இந்த செடியை குறித்த திராட்சை செடியை குறித்த இந்த உதாரணத்தில்
நம்முடைய திரியேக தேவனுடைய அந்த செயல்பாடு முழுவதும் இருக்க நாம் பார்க்கலாம். Jesus himself says, I am the vine. So you see God the Son. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, தேவகுமாரனை நீங்கள் அங்கே பார்க்கலாம். And to make that vine living and fruitful, the sap has to come from ground. It has to go through the main root and all that, and it has to go to the side. That sap, the life of the plant is the Holy Spirit. அந்த திராட்சை செடி பலன் கொடுக்கும்படியாய் அந்த வேரிலிருந்து சாறு புறப்பட்டு போய் அதனுடைய எல்லா கிளைகளிலும் போய் அந்த கனி கொடுக்கும்படியாய் இருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாரா இருந்து சத்தா இருந்து நம்மை பலப்படுத்துகிறார். That's what we read in Romans 8:10. But the Spirit is life. அதைத்தான் நாம் ரோமர் 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆவி ஜீவனாய் இருக்கிறது என்று நாம் The வாசிக்கிறோம். life comes from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து அந்த ஜீவன் நமக்குள் வருகிறது. Thirdly, the gardener who owns the land and produces crops is God the Father. மூன்றாவதாக அந்த திராட்சை தோட்டக்காரர், அந்த நிலத்தின் உரிமையாளர் நம்முடைய பிதாவாகிய தேவன். We, the disciples of Jesus Christ, we are the branches. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் அதனுடைய கிளைகளாக இருக்கிறோம். So I am going to think with you, what does it mean to be attached to Jesus? இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருத்தல் என்றால் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். Living in awareness of what we carry. நாம் எதை வைத்திருக்கிறோம் என்பதை குறித்த அந்த அறிவில், அந்த உணர்வில் வாழ்வதுதான் Abiding in the vine. திராட்சை செடியோடு கூட இணைந்திருத்தல் என்று That அர்த்தம். means it is a continuous awareness of the presence of the Holy Spirit in our lives. என்னுடைய அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நிரந்தரமான நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒன்றித்திருக்கக்கூடியதனுடைய உணர்வு, அறிவு. இந்த சபையில் இப்போ 50 பேர் போல தியாலஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்ககிட்டலாம் கேட்டால் நல்லா கரெக்டாக சொல்லுவீங்க. தியாலஜிக்கலாக இறையியல் படி எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், வாசம் செய்கிறார். ஆமென். ஆமென். All this is in the head. எல்லாமே நம்முடைய அறிவில் இருக்கிறது. That's okay. சரிதான். But the awareness should be in the heart. நம்முடைய அதை குறித்த அந்த அறிவு, உணர்வு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். I'm going to give you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். Because I know all of you like money more than Holy Spirit. ஆவியானவரை விட நம்ம எல்லாருக்கும் பணம் ரொம்ப பிடிக்கும். Especially if I talk in many crores. கோடிக்கணக்கில் உங்க அந்த கணக்கை சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Right? சரியா? So a very rich man, real rich man comes. I have a beautiful ring. This ring is worth $10 million. I'm going to ask you to keep it. ஒரு பயங்கரமான பெரிய ஒரு பணக்காரன் நம்மிடத்தில் வந்து ஒரு ஒரு மோதிரத்தை கொடுத்து, இது மிக ரொம்ப விலை உயர்ந்த மோதிரம், அது $1 கோடி மதிப்புள்ளது என்று சொல்லி உங்களுக்கு தருவார். சில பேர் எந்திரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. கதை தான் சொல்கிறேன். என்கிட்ட $1 கோடிக்கெலாம் இல்லை, $10 கோடி. So this is your work. For 1 month you have to carry it in your pocket. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு மாதம் இந்த மோதிரத்தை உங்களுடைய பாக்கெட்டில் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். You have to keep it safe. ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். After 30 days you give it back to me. 30 நாளுக்கு பிறகு நான் வருவேன், நீங்கள் எனக்கு திருப்பி தர வேண்டும். How much is this worth, this ring? இது எவ்வளவு விலையேறப்பட்டது? 10 கோடி. 10 கோடி. He says, if you give it back safe, I'll give you 1 crore. நீங்கள் இதை பத்திரமாக 30 நாளுக்கு பிறகு எனக்கு திருப்பி கொடுப்பீர்களானால் நான் உங்களுக்கு 1 கோடி திருப்பி தருவேன். எல்லார் பாக்கெட்லயும் இருக்காப்ப? கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, தூங்க வேணாம். எல்லார் பாக்கெட்லயும் இருக்கா? இருக்குதா? இருக்கு. மணிமாறன் எந்திரிச்சு போறீங்க, என்ன செய்வீங்க? டீ குடிக்க போறீங்களா? பிடிச்சிட்டே இருமாறா. How do you keep it safe? எவ்வளவு பாதுகாப்பாக வைப்பீங்க? கையில் போட்டுக்குவீங்களா? அப்புறம் you will be constantly thinking about it. From here, most of the guys go to the bathroom after the service. What do you do? இந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த பாத்ரூமுக்கு போகும்பொழுதும் கூட ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவோம்.
இல்லையா? பக்கத்தில் யாராவது வந்து அப்படி பார்ப்பீங்க ஒரு மாதிரி. Some guys will not even change the pant because they'll think it will fall down. சிலர் ஒருவேளை விழுந்து விடுமோ என்கிற பயத்தினால பேண்டே 30 நாள் மாத்தாம இருப்பாங்க. Some were thinking here, they think I don't know. Someone was thinking here, I will go home and sleep for 30 days. 30 நாளுக்கு நான் வீட்டுக்கு போய் அப்படியே தூங்கிடுவேன்னு சொல்லி சிலர் I will நினைக்கிறாங்க. lock the room. நான் என்னுடைய அறையை பூட்டிக் கொள்வேன். But whatever you do, all the time you are thinking about it. நீங்கள் எதை பாதுகாக்கும்படியா என்னென்னலாம் செய்வீர்களோ அப்படிதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களே ரொம்ப பாதுகாக்க. If you are really smart, many people in many of these cashiers in India, they do that. When they take these bags, a lot of money, they put a chain with that thing and they put a chain with their hand. ஊர்ல அநேக அந்த கணக்கு பிள்ளைகள் அந்த பணத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த பையை வச்சுட்டு கையில ஒரு சங்கிலி போட்டு அதை கெட்டி இறுக்கமா வச்சிருப்பாங்க. ஏன்னா எடுத்துட்டு போயிடக்கூடாது. So whether you have chain or not, it is like a chain. All the time Manimaran is thinking already. உங்களுக்கு ஒருவேளை செயின் நீங்க போட்டிருப்பீங்களோ இல்லையோ உங்களுடைய சிந்தனையிலே அது எப்பொழுதுமே ஒரு செயினாகவே இருக்கும். Yes or no? ஆமாவா இல்லையா? Amen. And what happens after 30 days? 30 நாளுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? If you don't give it, you know what he said? If you don't give it back, you have to pay. ஒருவேளை How much? 10 crore. ஒருவேளை நீங்கள் 30 நாளுக்கு பிறகு அவருக்கு திருப்பி கொடுக்காதிருந்தால் அவருக்கு 10 கோடி டாலர் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். Everybody is wonderful. எல்லாருக்கும் அது சந்தோஷமா இருக்கா? What you have here is worth more than 10 crore dollars. நீங்கள் உங்களுக்குள் வைத்திருக்கக்கூடியது அந்த 10 கோடி டாலரை விட அதிக விலையேற பெற்றது. கிறிஸ்து இயேசு எனக்குள்ளே வாசம் செய்வதே மகிமையின் ரகசியம். ஆமென். 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 He has given you the treasure of treasures. பொக்கிஷங்களுக்கு your heart. உங்களுக்குள்ளே தேவன் பொக்கிஷங்களுக்கெல்லாம் மேலான பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். Today after when you leave, நீங்கள் இன்றைக்கு இந்த ஆலயத்தை விட்டு போகும் பொழுது you have to know, always be aware of that treasure in your heart. நமக்குள் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை குறித்து எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். You go to sleep. தூங்கும் பொழுது, when you go to take shower, குளிக்க போகும் பொழுது, when you have headache, உங்களுக்கு தலைவலி எடுக்கும் பொழுது, whatever happens, என்ன நடந்தாலும் be aware this treasure is inside you. உங்களுடைய பொக்கிஷம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். You do that. இதை நீங்கள் செய்வீர்களானால், you live like that, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்களானால் Father will give you his reward. பிதாவாகிய தேவன் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார். Hallelujah. Hallelujah. That is the first thing, living in awareness of Jesus Christ. இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், வாசம் செய்கிறார் என்கிற அந்த அறிவில் வாழ்வது முதலாவது திறவுகோல். Amen. Amen. Remain in me means you live in his presence. Not only be aware of his presence, but live in his presence. அவருடைய அந்த பிரசன்னத்தில் அவருடைய அந்த அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த அறிவில் உணர்வில் இருக்கிறது மாத்திரமல்ல, அடுத்ததாக அவருடைய பிரசன்னத்தில் நாம் வாழ வேண்டும். Hallelujah. Hallelujah. Jesus taught like this, pray like this, Father, may your will be done on earth as it is in heaven. இயேசு கிறிஸ்து பிதாவே உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். Amen. I will give you one more example for this. இதற்காக ஒரு உதாரணத்தை கூட உங்களுக்கு சொல்கிறேன். The word apostle is not biblical, it's a Greek word. It came from Roman army. அப்போஸ்தலர்கள் என்கிற வார்த்தை அது வேதத்திற்கு உரியது ஆகுவதற்கு முன்னதாக ரோம இராணுவ படைகளிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. In Roman army that time was invading new cities, new countries. They will go and the army will go and occupy a new city. ரோம படை அந்த நாட்களிலே புது புது நாடுகளுக்கு போய் அவைகளை ஆக்கிரமித்து மேற்கொண்டு அவைகளை கைப்பற்றி கொண்டே இருக்கும். The army goes to Damascus and captures this. அந்த சேனை தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது அதை மேற்கொண்டு அதை கைப்பற்றி விடும். After that they send a person called apostle from Roman army to Damascus. அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு ரோம படையிலிருந்து ஒரு அப்போஸ்தலனை அந்த இடத்துக்கு அனுப்பும். He will bring with him architects, language specialists, all kinds of experts from Rome with him. அந்த ராணுவம் அவர்கள் அந்த ரோமிலிருந்து அந்த பாஷை நிபுணர்கள் கலைஞர்களையும் கூட அவர்கள் இந்த இடத்தில் கொண்டு வருவார்கள். You know what they are going to do? என்ன செய்வாங்க தெரியுமா?
design the whole city like it is Rome. அந்த தமஸ்கு பட்டணத்தை ரோம அந்த தேசத்தை போல வடிவமைக்கும். Demolish all these government buildings, build it like a Roman government building. இந்த தமஸ்கு பட்டணத்தின் அந்த அரசாங்கத்தினுடைய அந்த கட்டடங்களை எல்லாம் இடித்து போட்டு ரோம அந்த தகுதிக்கு ஏற்றபடியான அந்த கட்டிடங்களை நிறுவும். Design the roads just like in Rome. சாலைகள் ரோமில் இருக்கக்கூடிய அதே சாலை. And they teach the people how to speak in the Roman language. அந்த இடத்தில் தங்கி இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி ரோம பாஷை பேச வேண்டும் என்று கற்றுக் Do you கொடுப்பார்கள். understand? புரிந்து கொண்டீர்களா? All this happened in India, by the way. இந்தியாவில் இது சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. If the Englishmen came, they did all that. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது இதுதான் நடந்தது. That's why I am speaking in English. அதனால தான் நான் ஆங்கிலம் பேசிக் கொண்டிருக்கிறேன். So this is what they did. They made all these changes so that Damascus also looks like Rome. அந்த தமஸ்கு பட்டணத்தில் ரோமபுரியை போல எல்லாவற்றையும் உருவாக்கி ரோமபுரி எப்படி இருக்கிறதோ அப்படியே அந்த தமஸ்கு பட்டணம் காட்சியளிக்கும். Then the emperor will come. அப்பொழுது அந்த Roman emperor will come. ரோம சர்வாதிகாரி ராஜா வருவார். Raja, when he comes, he will not feel, he will feel at home, even in Damascus. அந்த தமஸ்கு பட்டணத்திலும் இந்த ராஜா வரும்பொழுது தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறது போல அவர் உணர்வார். நம்ம ஊருக்கு வந்த மாதிரி இருக்கும். ஆமென். ஆமென். இப்போ நீங்கள் போய் யூகேக்கு போனீங்கன்னா சில இடத்துல போனால் நம்ம ஊர் மாதிரி எங்கே பார்த்தாலும் சிக்கன் கறி, இப்போ இந்த கறி அந்த கறி தான் இருக்குது, வாசனையே அப்படி தான் இருக்குது. சில ஏரியாவுக்கு போனீங்கன்னா அரபு கண்ட்ரியில் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே போனவங்க அப்படி மாற்றிட்டாங்க அந்த நாட்டையே. பட் what apostles did, in the Roman apostles did, they made the place so much like Rome, then the emperor will come. அவர்கள் கைப்பற்றின அந்த அந்த பட்டணத்தை அவர்கள் ரோம பட்டணத்தை போல அவர்கள் உருவாக்குவார்கள். When Jesus said, what did he ask us to pray? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது As போல it is in heaven, let it be on earth. If Jesus comes to this room right now, இயேசு கிறிஸ்து இந்த அறைக்கு இப்பொழுது வருவாரானால் will he feel at home? அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறது போல உணர்வாரா? Will he feel at home? அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறது போல உணர்வாரா? ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க எல்லாரும். ஆமென்றார் அவரு. If Jesus comes to your house, இயேசு உங்களுடைய வீட்டில் வருவாரானால் will he feel at home? அவர் தம்முடைய வீட்டில் இருக்கிறது போல உணர்வாரா? His home is heaven. அவருடைய வீடு He பரலோகம். is seated in the heaven. அவர் பரலோகத்தில் வாசம் செய்கிறார். The roads are paved with gold. அந்த பரலோகத்தில் சாலை பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. That means money is under the feet. அதனுடைய அர்த்தம் பணம் பரலோகத்தில் நம்முடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. Money doesn't matter. பணம் ஒரு பொருட்டல்ல. The light of God is everywhere. There is no sun or moon because God himself is the light. That's what is in heaven. Is that how it is in your home? பரலோகத்தில் சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, தேவன் அங்கே இருக்கிறபடியால் அங்க அந்த இடம் மிகவும் வெளிச்சமாக இருக்கிறது. உங்களுடைய வீடு அப்படி இருக்கிறதா? இங்க பாருங்க, இங்க லைட் ஆனச்சோன்னா பாதி பேருக்கு தூக்கத்தில் இருக்கீங்க. When Jesus comes, you will be like the 5 foolish virgins sleeping. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தூங்கி போன 5 புத்தி இல்லாத ஸ்திரீகளை போல இருப்பீர்கள். That is what he is teaching, that you make your heart, your home, your church and this city look just like heaven. Then I will come. I will be at home. இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது இதைத்தான் போதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீடு, உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆலயம், சபைகள் பரலோகத்தில் இருக்கிற அதே அனுபவத்தை பெற்றிருக்கட்டும். அப்பொழுது நான் உங்களோடு கூட வந்து வாசம் செய்வேன். ஆமென். கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்துல போனா எது ஒரு முக்கியமான காரியமா இருக்கும்? தனசிங், பரலோகத்துல முக்கியமான காரியம் என்ன இருக்கும் அங்க? என்ன நினைக்கிறீங்க? கவலை இல்லை அவருக்கு. அந்த கவலையில் மேலே கவலை இருக்குது. பரலோகத்தில் எதை பார்க்க போறீங்க கிராண்டிசன்? இயேசு கிறிஸ்து. பரலோகத்தில் எங்க போனாலும் யார் இருப்பா? தேவ பிரசன்னம். Yes or no? ஆமாவா இல்லையா? Amen. Amen. Heaven may have different houses, different streets. I think it will be the new heaven and new earth will have a lot of character. But one thing, everywhere you go, you will have the presence of God. பரலோகத்தில் அநேக காரியங்கள் இருக்கும், அநேக வாசஸ்தலங்கள், புதிய வானம், புதிய பூமி. ஆனால் எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு காரியம்,
எல்லா இடத்திலும் தேவ பிரசன்னம் The இருக்கு. greatest reality of heaven is the presence of God. பரலோகத்தினுடைய மிகவும் நிஜமான உண்மையான காரியம் தேவ பிரசன்னம். இந்த அறையை விட்டு வெளியே போனா எத்தனை பேருக்கு தேவ பிரசன்னத்திலேயே நடந்து போறீங்க? யாருமே கை தூக்க மாட்டேங்கிறோம். வீட்டுக்கு போனா ஒருத்தர் சாடிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு பேர் தேவ பிரசன்னத்தில் இருக்கீங்க? ஆக்சுவலி இங்கேருந்து கிளம்புன உடனே ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் சொந்த ஆரம்பிக்குதா இல்லையா? மண்டே மார்னிங் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். மண்டே மார்னிங் இஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. பட் மண்டே மார்னிங் ஹவு many of you feel the presence of God? This whole week, yeah? And no, yeah? And Jedu, your exam on Monday. Presence of God. I'm so excited to get up today and go to exam. திங்கட்கிழமை அவர் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாரத்தின் முதல் நாள் நமக்கு எத்தனை பேருக்கு ரொம்ப பிரமாதமா ஆச்சரியமா இருக்கும் அந்த வாரம் முழுவதும் என்ன சந்திக்க போகிறோம் என்பதை குறித்து. I'm going to stop in a minute. இந்த நான் ஒரு நிமிடம் நான் இதை நிறுத்திக் கொள்கிறேன். If you want fruit in your life, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்க விரும்பினால் I will give you one simple thing that Holy Spirit asked me to share with you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா எனக்கு சொன்ன ஒரு காரியம். Tomorrow, நாளைக்கு in the morning, you are going to work. காலைக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்க. Maybe you are getting out of the bus, van or car or however, you are going to step inside your place, your office or your factory. நீங்கள் காரிலோ அல்லது பஸ்ஸிலோ அல்லது எப்படியோ அந்த உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்கு போகிறீர்கள். நீங்கள் அந்த பஸ்ஸை விட்டு நீங்கள் இறங்கி உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்கு போகும் பொழுது Please do this. தயவு செய்து இதை செய்யுங்கள். From tomorrow, நாளைய தினத்திலிருந்து உள்ள நுழையறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் என்னோட போகுது. நுழையும் போதே சூப்பர்வைசர் என்ன சொல்ல போகிறாங்க, இவன் கடிக்க போகிறான், அவன் கடிக்க போகிறான், இப்படி தான் நினச்சிட்டு போகிறீங்க எல்லாரும். என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன வேலை செய்யணும், பிஃபோர் ஆல் தட் திங்க் அபவுட் காட், ஹீ இஸ் வித் யூ. நீங்கள் சந்திக்க போகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் நினைப்பதற்கு முன்னதாக தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹீ இஸ் இம்மானுவேல். அவர் இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இங்கே வந்து பாட்டு பாடுறதுக்காக இல்லை, தேவன் நம்மோடு நம்ம ஆஃபீஸில் இருக்கிறார். ஆமென். 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 When you enter your office, before you enter, you confess with your mouth, God is with me, His presence is with me. நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்திற்கு நுழைவதற்கு முன்னதாக தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Will you do that? செய்வீர்களா இப்படி? Will you do that? Please do that. இதை நீங்கள் செய்து பாருங்கள். And as the day progresses, maybe at 12 o'clock or lunch break time, நீங்கள் அந்த நாள் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை 12 மணி நேரம் அல்லது உங்களுடைய சாப்பாடு நேரத்தில் in the middle of the day, remind yourself, God is with me. அந்த நாளின் நடு பகுதியில் வரும்பொழுது நீங்கள் மறுபடியும் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். You will see opposition will turn. உங்களுடைய எதிர்ப்பு மாறி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். You will do your work. What normally takes 8 hours, you will do it in 2 hours. நீங்கள் சாதாரணமாக 8 மணி நேரமாக செய்யக்கூடிய அந்த வேலை 2 மணி நேரத்தில் முடித்து The விடுவீர்கள். promotion or the increment that didn't come for years, it will start coming. வருஷங்களாக வராதிருந்த வேலை உயர்வு, உங்களுடைய ஊதிய உயர்வு வர ஆரம்பிக்கும். உங்க மேல கடுப்படிச்சிட்டு இருக்கான் பாருங்க சூப்பர்வைசர், உங்களை பொழிச்சு கை கொடுத்து ஷேக் பண்ணி சிரிக்க ஆரம்பிப்பான். ஆமென். 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 தயவு செய்து ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டீங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நடத்துவதுன்னா அந்த ப்ராக்டிக்கலாக நாள் பூரா எப்பெல்லாம் டல் ஆகுதோ, எப்பொழுதான் டயர்ட் ஆகுதோ, எப்போதெல்லாம் பயம் வருதோ, தேவன் என்னோடு இருக்கிறார். அப்படி செய்வோமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்திரிச்சு செய்வோம். 2 பேர் வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க, வாங்க. நம்ம எல்லாரும் கனி கொடுக்கலாய் மாறுவதற்காக ஜெபிக்க போகிறாங்க. அது முக்கியமான ரகசியம், தேவன் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை செய்வோம், தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நம்ம கேட்ட வார்த்தையின்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆமென். நம்ம எல்லாரும் இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படியாக
ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கும்படியாக என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படியாக நாங்கள் உங்களில் நிலைத்திருக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படியாக நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யோசேப்பு ஆண்டவரே அப்படியாக படர்வான் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டது போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்படி யோசேப்பு போல படரும்படியாக, சுவரில் படரும்படியாக, ஊற்றண்டையில் அப்படியாக நீரூற்றண்டையில் ஆண்டவரே அப்படியே படரும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்திருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே நாங்கள் அப்படியாக உண்மையில் நிலைத்திருக்கோம், மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ற வார்த்தையின்படியாக நாங்கள் கனி கொடுக்கும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கீங்க. ஆமே, நாங்கள் அப்படியாக வெறுங்கையாய் வராதபடிக்கு மகிமையின் சுவிசேஷம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமேன், மண்பாண்டங்கள் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே நீங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்த நோக்கம் அநேகர் நம்முடைய ராஜ்யத்திற்கென்று கொள்ளை பொருளாக கொண்டு வரும்படியாக, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்ற வார்த்தையின்படியாக நீங்க எங்களுக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்போம். உங்களை வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது என்ற வார்த்தையின்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கும்படியாக இந்த நாளில் ஆண்டவரை எங்களை ஒவ்வொருவரையும் உணர்த்தி விட்டதுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பொழுது புறஜாதிகள் உம்மை மகிமைப்படுத்துவாங்க, உங்க தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்ற வார்த்தையின்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அப்படியாக உணர்த்தி விட்டதுக்காக உணர்வை உண்டாக்குற தெய்வம் நீங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் அப்படியாக எங்களுக்குள்ள நீங்க வாசம் செய்யும் போது நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அப்பொழுது எங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று உங்களுடைய வார்த்தையின்படியாக எங்களை வெறுமனே நீங்க அழைக்கல, இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து வந்த நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தாளந்தை கொடுத்திருக்கீங்க, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கீங்க, சுகத்தை கொடுத்திருக்கீங்க, பலத்தை கொடுத்திருக்கீங்க. அது அப்படியே நாங்கள் மூடி வைக்காதபடிக்கு ஆண்டவரே அப்படியே ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன போல இராதபடிக்கு நாங்கள் 100ஆக பெருக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாள் எங்களை அப்படியே சொல்லிக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருந்தும் கூட அவர் உலகத்தில் இறங்கி வந்து பிதாவின் சித்தத்தை செயல்படுத்தினது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவர்களாக அதில் தான் நீங்க சந்தோஷப்படுவீங்கப்பா. உம்முடைய சந்தோஷத்தை நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல எங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நீங்க உணர்த்தி விட்டதுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சம், நாங்கள் தான் உலகத்திற்கு உப்பா இருக்கிறோம்ப்பா. சாரமற்று போகாதபடிக்கு கர்த்தர் நீங்க எங்களுக்குள்ள இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக, அநேகரை ஆண்டவரே அப்படியாக சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கவர்களா இருக்கும்படியாக, யாக்கோபுல சொன்னது போல தப்பிப்பன மார்க்கம் அநேகர் திருப்பவர்களா இருக்கும்படியாக எங்களை அழைத்திருக்கீங்க. அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த நாள் எனக்கு செயல்படும்படியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திர பாவமே நாங்கள் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்றும் தேவனுடைய ஆவி எங்களுக்குள் வாசமா இருக்குது என்றும் நீங்கள் அறியவில்லையா? அல்லேலூயா, ஆமென். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறதே. நீங்களே ஆலயமா இருக்கிறீர்கள் அப்பா, நாங்கள் ஆலயமா இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தரே நீங்க எங்களுக்கு பலனா இருக்கிறீர். அல்லேலூயா அப்பா, நாங்கள் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கணும். கனி கொடுக்காத இன்னும் ஒரு வருஷம் இது இங்கே இருக்கட்டும், நான் இன்னும் கொத்தி ஏறு போடட்டும் என்று சொல்லி எங்களுக்காய் நீர் பரிந்து பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீரே. உம்மோடு நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இது ஒரு கடினமான வேலையாக நாங்கள் நினைத்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா, நாங்கள் எப்படி அர்ப்பணிக்க முடியும் என்று நினைத்த நாட்கள் உண்டு. இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே இது ரொம்ப சிம்பிள் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு எங்களை இணைந்து கொள்ளுகிறோம். உம்முடைய வார்த்தையை நான் எங்களுக்குள்ளே வேர் பற்றுவதாக ராஜா. அல்லேலூயா, அது அப்பா வேர் உள்ளே ஆழமாய் செல்லட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள வார்த்தை உள்ளே இன்னும் ஆழமாய் செல்லட்டும். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நீங்கள் என்னிலே இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அதன் மூலம் நாங்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா எங்களை நீர் மாற்றுகிறீர். அல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் அப்பா. அல்லேலூயா, எந்த போராட்டங்களோ எங்களை பின்னுக்கு தள்ளாதபடிக்கு நாங்கள் இன்னும் தேவ பிரசன்னத்திலே நிரம்பி இருக்கிறவராக எங்கள் வாழ்விலே வெற்றி நடை போட
கூட எங்கள் ராஜா ஜெய கிறிஸ்து அவர் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறார். அல்லேலூயா. அவர் எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நாங்கள் முன்னேறி செல்லுவோம். நாங்கள் போகிற இடங்களிலே எங்களுக்கு பலன் உண்டு என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே, ஒரு சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், ஆண்டவரே பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எங்களுடைய அப்பா, எங்களுடைய எங்களுடைய நோக்கம் எல்லாம் பெருக விதைக்கணும், கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்யணும் என்கிற வாஞ்சியோடு நாங்கள் ஓடட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்னீர்களே. இந்த நாள் இருக்கட்டும், அது இந்த நாளா இருக்கட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு இஸ்ரவேலராய் நாங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்களாய் எங்களை